ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே வெரைட்டியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதையே நம்ம சூப்பர் மார்க்கெட்டு இல்லைன்னா மார்க்கெட்லலாம் நமக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். இதுவே எக் பிளான்ட்னு கூட நம்ம சொல்லுவோம். இது ஏன் இப்போ வாங்கி நல்லா கழுவி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த நடுவால் கொஞ்சம் நல்லாவே கீறி விட்டுருங்க. அதுக்குள்ளே இருக்கிற சதை நாம் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்க பெரும்பாலும் உள்ள ரொம்ப கெட்டு போகிற மாதிரியெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது, புழுவெல்லாம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் கங்குனா அப்படியெல்லாம் இருக்கும். அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே இருந்தால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சைடில் கொஞ்சம் எனக்கு கெட்டு போகிற மாதிரி இருக்குது. அதையும் நான் கட் பண்ணிட்டோம். இப்போது அதுக்குள்ளே இருக்கிற நம்ம சதையை நீங்கள் ஸ்பூனு இல்லைன்னா கத்தி ஏதாவது வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்படி வரைஞ்சி விட்டுட்டோம்னா நம்ம ஈஸியாக அதுக்குள்ளேருந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். அதனால தான் நான் அப்படியே வரைஞ்சி விட்டுட்டோம். பாருங்கள், எல்லாமே நம்ம எடுத்துடலாம். உங்களால் எவ்வளோ சதை அதுக்குள்ளேருந்து எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் கத்திரிக்காய் மட்டும் உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போது அதே கத்திரிக்காயை கட் பண்ணதுமே நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம். பாருங்கள், டக்குன்னு அது கருத்துடும். அதனால தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம். இப்போது அது அங்கே ஒரு 2 நிமிஷத்துக்கு உரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதையெல்லாம் நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அங்கே அதை மாற்றி வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டு 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அந்த மிக்ஸ் பண்ண அந்த கலவையை நாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட கத்திரிக்காய்க்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய்க்குள்ளே நல்ல தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லாவே எடுத்துடணும். கொஞ்சம் க்ளீனான துணியெல்லாம் வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போது அதை ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் அது அங்கே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதையே குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நாம் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீல வாட்டில் இல்லாமல் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 பல் வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதையே மற்ற பவுல்களுக்கு நம்ம மாற்றிடலாம். அதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகவும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்திட்டு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நம்மளோட வெள்ளைப்பூண்டு சேர்த்திடலாம். அதையே ஒரு செகண்டு நம்ம வணக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பச்சை மிளகு, அப்புறம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் வணக்கி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட பெரிய வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். அதே கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு நம்மளோட தக்காளி சேர்த்திடலாம். தக்காளி சேர்த்து இது வணக்கறதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வணக்கிடலாம். இதோட கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்திடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தி இப்போது இதோ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். எல்லாம் ஒன்றுக்குள்ளே பெருள்ற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட கத்திரிக்காயோட சதை இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம அதுக்குள்ளே போட்டு எல்லாம் ஃபுல்லாக ஒன்றுக்குன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதுக்கு சால்ட் எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது பண்ணது வேகட்டும். இப்போது ஒரு பவுலில் நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்திருக்கேன். சாப்பாடெல்லாம் உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரண சாப்பிட்ற அதுதான். ஒரு பவுல் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு பவுல் தயிர் சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்தி அதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சா அப்படியே இருக்கணும். உதிரி உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் குழஞ்சமாக இருக்கணும். அது பங்கு இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையே நம்ம ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துடலாம்.
வேறு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்திட்டு, கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரவும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வரவும் கருவேப்பிலை, 2 வரமிளகு, அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுட்டோம். அது கொஞ்சம் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் அதை எடுத்துடலாம். இதே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். நம்மளோட தயிர் சாப்பாடு இருக்கும், அது மேலே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ அது க்ளோஸ் பண்ணி அங்கே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது நம்ம மிளகா பொடியெல்லாம் தேய்ச்சி நம்ம இது வச்சுருக்கிற நம்மளோட கத்திரிக்காயை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எந்த ரிஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே நம்ம போட்டு திருப்பி அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய கடாய் தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 2மே ஒட்டுக்கா போட்டுடலாம். இது என்னோடது சின்னதுன்னாங்காட்டி நான் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் 2மே ரெடி ஆயிடுச்சு. இப்போது பாருங்களேன், நம்மளோட கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப ஃப்ரை ஆகிப்போச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதுக்குள்ளே எப்போவுமே நம்ம தயிர் சாப்பாடு செஞ்சு நம்ம அதில் தான் தக்காளி பஜ்ஜி இல்லைன்னா கத்திரிக்காய் பஜ்ஜிலாம் நம்ம செய்வோம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயிலே நம்மளோட தயிர் சாப்பாடு ஃபஸ்ட்டு போட்டு விட்டுருங்க. 2லையுமே நல்லா போட்டு விட்டுருங்க. குவான்டிட்டி எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கத்திரிக்காயோட பஜ்ஜி இருக்கு இல்லையா, அதையே நம்ம அது மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சர் கொஞ்சம் தட்டை வடை கொஞ்சம் நான் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிக்சர் நம்ம சேனல்லே செஞ்சது தான், வீட்லேயே நம்ம செஞ்சு வச்சுருந்தது தான். அந்த மிக்சர் மேலே அப்ளை பண்ணிட்டோம். அதையும் போட்டுடலாம். நம்ம எவ்வளோ தேவையோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. கத்திரிக்காய் பிடிச்சவங்க மஸ்ட்டாக ஒரு வாட்டியாவது நீங்கள் இதை செஞ்சு பார்க்கணும் எனக்காக. நம்ம ஸ்பூன் வச்சும் சாப்பிட்லாம், நம்ம அப்படியே கையால் எடுத்து ஒரு ஓரமாக இருந்து கடிச்சு வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.